இதோட வந்து நம்ம சட்னி வச்சும் சாப்பிடலாம், சாஸ் வச்சும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான உணவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாவு ஜரிசி 1 கப்பு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற போட்டோம். லேசாக வந்து இப்போ கழுவிக்கலாம். அதை இப்போ ஜவ்வரிசியை வந்து ஒரு அலசிட்டோம். இப்போ வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விடுவோம். இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஊறின ஜவ்வரிசி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த நல்லா ஊறி இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ தூளுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரே ஒரு கருவேப்பிலை இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிணைஞ்சிடணும். கையை வச்சு அழுத்தம் கொடுத்து இப்படி எல்லாமே சேர்கிற மாதிரி பிணைங்க. இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் கேப்சிகம் இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டுடணும். எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பிணையணும். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி சேர்த்து பிணைஞ்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இலையில வந்து லேசாக வந்து தண்ணி தடவிங்க. இப்படி தண்ணியாவது எண்ணெயாவது தடவிக்கலாம். நான் தண்ணியை தடவிக்கிறேன். இப்போ உருண்டையில் வந்து இந்த மாதிரி உருண்டையில் எடுத்துங்க. இதை வச்சு தட்டணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி தொட்டு இப்படி தட்டினீங்கன்னா நல்லா வடிவமாக தட்டிக்கிங்க. ரொம்ப தட்டையாகவும் வேணாம், ரொம்ப மொந்தமாக வேணாம். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டினதை வந்து நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இதோட வந்து நம்ம சட்னி வச்சும் சாப்பிடலாம், சாஸ் வச்சும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான உணவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா